12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். FDL AP என்ற ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர்கள் மன்றத்தின் துணைத் தலைவராக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா உள்ளார். இந்த அமைப்புக்கு அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் தொண்டு நிறுவனம் நிதியுதவி அளிக்கிறது. FDL AP அமைப்பு காஷ்மீரை தனி நாடாக்க வேண்டும் என விரும்புகிறது. அந்த அமைப்புடன் சோனியா தொடர்பு வைத்திருப்பது இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களின் செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது. சோனியா தலைமையில் செயல்படும் முன்னாள் பிரதமர் ராஜுவின் தொண்டு நிறுவனம் ஜார்ஜ் சோரஸ் நிறுவனத்துடன் கூட்டு வைத்துள்ளது. சோரஸ் நிதியுதவி அளிக்கும் ஓபன் சொசைட்டி தொண்டு நிறுவனத்தின் துணைத் தலைவரான சலில் ஷெட்டி ராகுலின் ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்றுள்ளார். தொழிலதிபர் அதானி குறித்த ராகுலின் நேரடி போட்டியை ஜார்ஜ் சோரஸ் நிதி அளிக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த OCCRB எனப்படும் புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கான அமைப்பு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. அதானி மற்றும் பிரதமரை விமர்சனம் செய்ய இந்த அமைப்பை ராகுல் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இது நம் நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற அவர்களின் நோக்கத்தை காட்டுகிறது. காங்கிரஸ் MP சசி தரூரோ ஜார்ஜ் சோரஸ் தன் பழைய நண்பர் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இது கவனிக்கத்தக்க ஒன்று என பாஜகவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாஜகவின் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளது. சோனியா மீதான குற்றச்சாட்டு குறித்து ராகுலிடம் பார்லிமெண்டில் 10 கேள்விகளை முன்வைக்க உள்ளதாக பாஜக MP நிஷிகாந்த் துபே கூறியுள்ளார்.